Hello everyone, welcome back to our channel DIY Skincare and Fashion. இன்னைக்கு வீடியோல நம்ம Fair and Lovely BB cream review பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். And இந்த cream பாத்தீங்கன்னா நான் வந்து திருச்சில உள்ள ஒரு ஷாப்பிங் மால்ல வாங்குனேன். நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா Amazonல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. And இன்னொரு பாத்தீங்கன்னா வந்து இதோட குவாண்டிட்டி பாத்தீங்கன்னா 9 grams. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வந்து 49 rupees. ஷெல்ஃப் லைஃப் பாத்தீங்கன்னா வந்து 2 years வந்து உங்களுக்கு ப்ராடக்ட் ஆனது அப்படியே இருக்கும். அந்த ப்ராடக்ட்டோட பேக்கேஜிங் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ் லைக் பேக்கேஜிங்ல தான் வருது. அந்த உள்ளக்க பாத்தீங்கன்னா cream வந்து இந்த டியூப்க்குள்ள தான் இருக்கும். And இந்த பாக்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா அவங்க எல்லா டீடைல்ஸுமே வந்து தெளிவா மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்லயே பாத்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் பிளஸ் க்ளோ கிரீம் தான் போட்டிருப்பாங்க. அண்ட் பின்னாடி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அவங்க இன்கிரீடியன்ஸ் லிஸ்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நிறைய கெமிக்கல் நேம்ஸ் இருக்கு, எல்லாத்தையுமே வந்து அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்றதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கறது மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து டார்க் ஸ்பாட்ஸ் அந்த மாதிரி பிளமிஷஸ் இருந்துச்சுன்னா ஈவனா கவர் பண்ணிடும்னு சொல்லியிருக்காங்க. உங்க ஸ்கின் டோனை வந்து ஈவனா கவர் பண்ணிடும் சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேட் ஃபினிஷ் கொடுக்கும். அண்ட் உங்களுக்கு வந்து இது வந்து யூஸ் பண்றதுனால உங்களுக்கு ஆயிலி ஃபீல் இருக்காதுங்கிறது சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இது வந்து எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் இந்த கிரீம் எடுத்துட்டு டாட்ஸ் மாதிரி உங்க ஃபேஸ்ல வச்சுட்டு அப்படியே வந்து நீங்க கையால வந்து ஃபிங்கர் டிப்ஸால வச்சு கவர் பண்ணி பிளெண்ட் பண்ணிட்டா போடுங்கிறாங்க. பிரஷ் எதுவுமே தேவையில்லை. ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க ஈஸியா கேரி பண்ணிட்டு போகலாம். ஸோ இது வந்து டிராவல் ஃப்ரெண்ட்லி பிளஸ் லைட் வெயிட். உங்களுக்கு வந்து உங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணது உங்களுக்கு ஹெவியாலாம் ஃபீல் ஆகல, ரொம்ப லைட்டா தான் இருக்கு. அண்ட் நான் ஆயிலி கூட. பட் ஆனால் ஒரே ஒரு ப்ராப்ளம் தான் பாத்தீங்கன்னா நீங்க அப்ளை பண்ணது உங்க ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரையா இருக்கும். நீங்க அதுக்கு வந்து என்ன பண்ணுங்க, நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர்ஸ் அப்ளை பண்ணிட்டு நீங்க வந்து இதை யூஸ் பண்ணி பாருங்க. அண்ட் இப்போ பாத்தீங்கன்னா நான் இந்த ப்ராடக்ட்டோட ஸ்வாட்ச் காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. இதுல என்னைய பொறுத்த வரைக்கும் ஒரு மைனஸ் என்னன்னா ப்ராடக்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலா இருக்கு. சின்ன பேக்கேஜிங் வர இந்த மாதிரி ஒரு வீட்டிஷ் கலர்ல தான் அதோட ப்ராடக்ட் ஆனது இருக்கு. அண்ட் பாத்தீங்கன்னா வந்து நல்லா திக்காவும் இருக்கு. பட் ஆனா நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா வந்து ப்ராடக்ட் வந்து ஈஸியா பிளெண்ட் ஆயிரும். லைட் வெயிட் தான். உங்களுக்கு வந்து ட்ரை ஸ்கின் இருந்தா கண்டிப்பா வந்து மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிட்டு இதை யூஸ் பண்ணுங்க. பிகாஸ் வந்து ஏன்னா இது அப்ளை பண்ணா ஸ்கின் வந்து கொஞ்சம் ட்ரை ஆயிருது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அங்கங்க பேட்சியா தெரியுது. இது அப்ளை பண்ணி முடிச்சதுமே கூட கொஞ்சம் பேட்சியா தெரியுது அங்க. அண்ட் இதுல பாத்தீங்கன்னா வந்து சன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர் SPF பத்தி எதுவுமே மென்ஷன் பண்ணல இவங்க, இந்த பாக்ஸ்லயுமே இல்ல. சோ அதனால வந்து அது ஒரு டிஸ்அட்வான்டேஜா இருக்கு. ஏன்னா இதுல என்ன SPF இருக்குங்கிறது தெரியல, இல்ல சன் ப்ரொடெக்ஷனே இருக்காங்கிறதே தெரியல. இதுல பாத்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆயிலி ஸ்கினுக்கு இது மேபி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கலாம். பிகாஸ் அந்த ஆயிலி ஸ்கின் உள்ளவங்களுக்கு வந்து இந்த ரெண்டு ப்ராப்ளமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். ட்ரை அவுட்டும் ஆகாது. பிளஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஸ்கின்ல ஆயிலி நேச்சுரலா ஆயில் செக்ரேஷன் இருக்கனால அவங்களுக்கு வந்து ஈஸியா பிளெண்ட் ஆக சான்ஸும் இருக்கு. ஸோ நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ எந்த ப்ராடக்ட் ட்ரை பண்ணதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் பேட்ச் டெஸ்ட் பண்ணி பாருங்க, அதுக்கடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ உங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. டூ லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.